அங்கிள், இன்னைக்கு நான் ரேகாவை வெளியே கூட்டிட்டு போலான் இருக்கேன். என்னப்பா திடீர்னு? இல்ல, இவ்வளவு நாளா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், அதாங்க அங்கிள். நீங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தாங்க அங்கிள். ரேகா வரட்டும் பேசிப்போம். ரேகா, இன்னைக்கு மாப்பிள்ள உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருமா, நீ என்ன சொல்ற? எதுனாலும் உங்கள் இஷ்டம் டாடி. சரிம்மா, ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறாரு, போயிட்டு வா. ஓகே டாடி. நீ ரெடி ஆயிட்டு சொல்லு ரேகா, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள கூட சரி வெளியே போயிட்டு வான்னு சொன்னா, என் பொண்ணு முகத்துல சந்தோஷமே இல்லையே, என்னவா இருக்கும்? சாவித்ரி, சாவித்ரி, காஃபியும் நியூஸ் பேப்பரும் எடுத்துட்டு வாமா. எழுந்துட்டியா ரமேஷ்? எப்போ மருமகளை பார்த்து பேச போற? ஒரு 2 டேஸாவது டைம் வேணும்ப்பா. எதுக்கண்ணே? இந்தாங்க காஃபி. முதல்ல அவங்க அக்கா வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு அவங்க வீட்டாட்கள் கிட்ட பேசி பார்க்கணும். அது சரியாயிடுச்சுன்னா அப்புறம் இவ வாழ்க்கையை பற்றி யோசிப்பால, அதுக்கப்புறம் தான் பேசணும். அவங்க அக்கா வாழ்க்கையை நம்ம எப்படிப்பா சரி பண்ண முடியும்? பேசிதான் புரிய வைக்கணும். குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. அது யாருக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ கடவுள் கொடுப்பாரு. அதுக்காக ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பில்லை. அதை சொல்லி தான் புரிய வைக்கணும். சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறியா? இவங்க குழந்தைக்காக அவசரப்படுத்தியும் இல்லை அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகிறதால கூட ஹார்மோன்ஸ் சரியாக வேலை செய்யாமல் போகலாம்ப்பா. அதனால கூட குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம். பக்கத்து வீட்டு பொண்ணு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, அப்போ நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க, இந்த மாதிரி ஒருக்கா சொன்னாவே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது, உனக்கு இல்லை இல்லைன்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கும்போது அவங்க அதையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்லப்பா, அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல. அதே மட்டுமே தானே நினைப்பாங்க. தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வேதனை வலி அவங்கவுங்களுக்கு தான்ப்பா தெரியும். பேசுகிற நம்மளுக்கு ஒரு கதையாக தான் தெரியும். ஃபஸ்ட்டு லவ் இருந்தால் தான் குழந்த வரும். இந்த பொண்ணு சொல்கிறத அந்த பையன் முதல்ல காது கொடுத்து கேட்குறானா அதுவே தெரியல. முதல்ல இவங்க தெளிவாக இருந்து பேசணும்ப்பா, பேசினா தானே தெரியும். இவங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் இவ சம்பாதிக்கிறா, இவ சொல்கிறதையும் நம்ம கேட்போம்னு அவங்க நினைப்பாங்க. அப்புறம்தான் இவங்க பேச முடியும். எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. உங்கள் பாட்டியே நம்ம ஏதாவது சொன்னால் நீ படித்த திமிழில் பேசுகிறியான்னு கேட்பாங்க. இந்த வயசானதுங்க அதுகளையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, நம்மளையும் அதுக்கு புரிஞ்சுக்காதுங்க. அந்த பொண்ணு இன்னும் உன்கிட்ட காதலையே சொல்லலை. ஆனாலும் நீ என்னெல்லாம் செய்கிற? அவ்வளோ லவ்வா அண்ணா? ஆமாண்டா குட்டிமா. அப்ப சரி. அப்பா அம்மா இப்பவே அண்ணன் இந்த போடு போடுறான். ஆஃப்டர் மேரேஜ் அவ்வளோதான், நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கவே ஆரம்பிச்சிருவான். கண்டிப்பா எல்லாம் நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. பாத்தியாடா, என் மருமகளுக்கோசரம் நீ எப்படி மாறிட்ட? அவளா மாறல, மாத்திட்டா. அவ சொல்லியல நான் மாறலப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். எவன் அவ? அத்தை, வாமா. என்னடா பேரண்டி அப்படி பாக்குற? யார் அவ? என்னோட ஒய்ஃப். ஒய்ஃபா? அப்படின்னா பஞ்சாதி தானே? எவன் அந்த சிரிக்கி? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. டேய். ஓ அப்படியா சேதி? நான் உனக்கு அத்தை மகளை தான் கட்டுறோன்னு வச்சிருக்கேன். நீ வேற எவளையும் கட்டிக்க கூடாது. இல்லை கல்யாணம் முடிச்சிட்டியா? ஐயோ அம்மா. ஒருடி உங்க அண்ணன் என்ன சொல்றான் பாப்போம். எல்லாம் முடிஞ்சுச்சு. ஏய் தம்பி. என்னடா இது குமரேசா? அப்ப வீட்டுக்கு பெரிய மனுஷி நான் எதுக்கு இருக்கிறேன்? இல்லம்மா, ஏன் அப்பாவை ஏன் கேள்வி கேட்குறேன்? சொன்னது நான் தானே, நீ என்கிட்ட பேசு. ஓ அப்ப நான் இல்லாமே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் எதுக்குடா இருக்கிறேன்? நீ எதுக்கு இருக்கிற பூமிக்கு பாரமா? அதான் எனக்கும் தெரியல. சாவித்ரி, உன் மருமகளை எனக்கு ஒரு காஃபி கொண்டு வர சொல்லு பாப்போம். அவ அடக்க ஒடுக்கமானவளா என்னன்னு இவனே இந்த அளவுக்கு வாய் பேசுறான். மருமகள் இருந்தா தானே காஃபி கொண்டு வருவா. அம்மா நில்லுங்க. என் ஒய்ஃப் எதுக்கு உனக்கு காஃபி கொண்டு வரணும்? உனக்கு என்ன அவள் வேலைக்காரியா? அவள் என் கூட தான் வாழ வந்திருக்கான், ஊ கூட இல்லை. டேய், நீ ஏண்டி நிக்கிற? அப்ப எனக்கு காஃபி கொண்டு வாடி. போகாதீங்கம்மா, நில்லுங்க. உனக்கு காஃபி வேணும்னா நீயே போய் போட்டுக்கோ. என்னடி அவன் தான் சொல்றானா, நீயும் கேட்டுக்கிட்டு நின்றுட்டே இருக்க? அத்தை, என் பிள்ளை சொல்றத நான் கேட்காம அப்புறம் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? டேய் டேய் குமரேசா, இங்க என்னடா நடக்குது? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் அந்த வீட்டுக்கே போறேன். போ கிளம்பு கிளம்பு. உன்னை யார் இங்கே காணோன்னா? ஏய் கிளவி, நான் சும்மா சொன்னேன், நில்லு. என்னடா? என்னடா நொன்னடான்ட்டு என் பொண்டாட்டி அடக்கொடுக்குமானவளான்னு கேட்ட?
அடை கொடுக்குமான பொண்ணு தான் வேணும்னா சுடுகாட்டில் போய் தான் கூப்பிட்டு வரணும். அப்புறம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆகத்தான் போகுது, அது அவளோட மட்டும்தான். நானும் அது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். பாரு பாரு. அப்புறம் நீ சொன்னியே உன் மகளோட பிள்ளைகளை தான் நான் கட்டிக்கணும்னு. உன் மகன் முதல்ல அடக்கமானவளா இல்லை அவ பெத்த பிள்ளைக்கு தான் அடக்கமானதுங்களா? அவளுங்களுக்கு என்னடா குறைச்சலு? என்ன குறைச்சலா? இங்க வந்தா எங்க அப்பா எங்க அம்மான்னு நாங்கெல்லாம் உன்னை தாங்குறோம்ல, அதான் நீ தலைமையில ஏறி உட்காந்துட்டு ஆடுற. இதே அங்க எனக்கு என்னடா குறைச்சலு? இங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம், இல்லை இங்க ஒரு மாசம் அங்க ஒரு மாசம், அப்படித்தானே நீ இருக்கிற. நான் அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேனே, எனக்கு தெரியாதா? என்னடா தெரியும் உனக்கு? 3 நாள் 4 நாள் முன்னாடி ஆக்கின தோசையையும் கீரை குழம்பையும் ஊத்துனா கூட நீ அவங்கள விட்டு தர மாட்டியே. ஏமா தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லடா, அது வந்து நான் சொல்றேன்ப்பா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதுக்குள்ள என்ன பித்தலாட்டமும் பொய்யும். மாப்பிள்ளையும் மகளையும் என்ன அப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க, பேரனும் பேத்தியும் என்ன இப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு. அப்பப்பா என்ன பொய்? உண்மைதான்ப்பா, உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன இங்க வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? அங்க பாட்டிக்கு பண்ணி நிறுத்துறக்கு இடம் இருக்குல்ல, அங்கதான் பாட்டி படுத்துக்கணும், உட்காந்துக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு 8 கூட காலடி எடுத்து வைக்க கூடாது. அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா, வேணா பாட்டியை கேளுங்க. சொல்லு. இதுக்குதான் அண்ணனுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கே, அப்புறம் எதுக்கு அவனுக்கு எல்லாம் அப்படின்ட்டு எல்லா சொத்தையும் நகையும் எல்லாம் பிடுங்கிக்கிட்டாலாம். இப்போ ஒன்னும் தெருவில் உட்கார வச்சுட்டா இல்ல? அதெல்லாம் போயிட்டு போகுது, விடுங்கங்க. பெத்த அம்மாவா இப்படியா? என்னம்மா நாங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கோம், நீ அமைதியாவே இருக்க. ஆமாண்டா குமரேசா, தம்பி சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படி வா என் வலிக்கு. இந்த லட்சணத்துல உன் மகளோட பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏன் அம்மா அப்பாவுக்கும் அதே நிலைமை வரக்கா? இல்லடா, அப்படியெல்லாம் நடக்காது. அவளுக்கு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளுங்க. அண்ணா கட்டி, நீ என்ன சொன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி, என் பையனுக்கு அவன் விரும்புற பிள்ளையத்தான் நான் கட்டி வைக்க போறேன். ஏய் குமரேசா, ஏன் அத்தை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க விளையாடாதீங்க. ஏண்டி அப்படி சொல்ற? பையனை தான் கட்டித்தர மாட்டேன், அந்த பையனுக்கு உன் பிள்ளை கூடவா கட்டித்தர மாட்டேன்? ஏய் கிழவி, உனக்கு அந்த எண்ணம் வேற இருக்கா? நானே அவளை கட்டிக்க மாட்டேங்கிறேன், இல்லை என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு நான் அனுப்புவேனா? என் அப்பாவே ஒத்துக்கிட்டாலும் அது நடக்கவே நடக்காது. நான் எப்பவும் ஒத்துக்க மாட்டேன். தேங்க்யூடா அண்ணா. நீ ஏன் பாப்பா அழுகிற? கிழவி சொன்னா சொல்லிட்டு போகுது. ஏன்டா அவனுங்களுக்கு என்னடா குறைச்சலு? அவனுங்களுக்கு என்ன குறைச்சலாம்? அவனுங்க மூஞ்சியும் காதுல கடுக்கான்னு போட்டுக்கிட்டு பாக்கு தண்ணி அடிக்கிறது, போற வார பொண்ணுங்களா கண்ட கண்ட வார்த்தைகளை சொல்லி கிண்டல் கேலி பண்றது, இதுதானே அவனுங்க வேலை. இதெல்லாம் இந்த வயசுல இருக்கிறதானடா? ஓ, அப்போ உலகத்துல எல்லா பசங்களும் இப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்களா? அப்ப உன் பையனும் அப்படிதான் இருந்தாரா என்ன? ஏய், உன் அப்பனை பத்தி உனக்கு தெரியாதாடா? என் அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னை பத்தியும் உனக்கு நல்லா தெரியும், உன் பேரனுங்களை பத்தி ஊருக்கே தெரியும். அதான் எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறாங்களே, அப்புறம் என்ன? எல்லாம் பாப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிருண்டா. ஏய் கிழவி, முடியவே முடியாது. உன் மக கிட்ட நீயே சொல்லிடு, இந்த மாதிரி எண்ணத்தோட என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வராத, பேசவும் செய்யாத. இங்க பாரு கிழவி, நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அதே தான் சொல்றேன். பேசாம நீ எங்க வீட்லயே இரு. நானும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டா கூட தங்கச்சியும் அம்மாவும் உன்னை பார்த்துப்பாங்க. எங்கள் அம்மா உனக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, என்ன வேணும் அப்படியெல்லாம் கேட்டு 3 வேலையும் நல்லா சுட சுட தானே செஞ்சு போடுறா. அவளையே நீ எப்படியெல்லாம் பேசுகிற? பாப்பா பார்க்கு, பீச்சு, சினிமான்னு அவள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது துணைக்கு என்னத்தான் கூப்பாரா. அவள் என்ன பண்ணுவா? அந்த பிள்ளைகளோட கூட பிறந்தவங்க அவங்க கூட வராங்க, அதனால அவள் என்ன எதிர்பார்க்குறான்? நீ கூட போயிட்டு வரலாம்ல, நீ என் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அங்கே போய் இருக்கேன்னு வீராப்புக்கு இருந்துட்டு கண்டதை கடியதை தின்னுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுற? தம்பி கேட்குறாங்களாம்மா, பதில் சொல்லு. இங்கே சம்பாத்தியம் பண்ணி போட ஆள் இல்லாமையா இருக்கு? உனக்குன்னு எல்லா வசதியும் பண்ணினா தனி ரூம் இருக்கு, நிம்மதியாக இருந்துட்டு போக வேண்டியது தானே. அங்கே ஏறிக்கிட்டு போயிட்டு ஏன் கஷ்டப்படுற? இல்லடா, மகன்னு எல்லாத்தையும் மகளுக்கே தான் நான் செஞ்சேன். உனக்கோ மருமகளுக்கோ இல்லை பேர பிள்ளைகளுக்கோ நான் எதுவுமே செய்யலை. அதனால தான் இங்கேயே இருக்கணும், அங்கே தானே இருக்கணும். அப்போ அதான் நீ மகன் உருக போவந்தான் நீ எல்லாத்தையும் தூக்கி அவளுக்கே தார வார்த்துட்டு போ, அது உன் இஷ்டம். இருக்கிறது இங்கேயே இருக்க வேண்டியது தானே. அவள் ஒழுங்கா பார்த்துக்கல, செய்யல, பிடிக்கலன்னொன்னே என்கிட்ட சொல்லிட்டு இங்கே இருந்துக்க வேண்டியதா? இல்லை நான் தான் என்ன கேட்க போறேன்? நீ ஒன்றும் சொல்ல மாட்டதா? ஆனா என்ன ஆனா போனா வந்தான்ட்டு அந்த பேர பிள்ளைகளையும் நான் பார்க்கணும் இல்லடா. போய் பார்த்துட்டு வா, இல்லை இங்க வர சொல்லி பாரு, யார் வேண்டானா. ஆனா ஒண்ணு, ஒழுங்கா இருக்கணும் இங்க.
என் பையனையோ என் பொண்ணையோ அவங்கள கட்டு இவங்கள கட்டுன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு. இருக்கிறவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க குறை சொல்லாத. சரி போய் ரெஸ்ட் எடு. இவ்வளோ காஃபி கொண்டு வர சொல்றேன். அங்கிருந்த மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்களா அத்தை? ஆ கொண்டு வந்துட்டேன்டி அம்மா. இப்போ வரைக்கும் என் அம்மா தான் உன்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. ஆனா நீ என் அம்மாவையே கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இவளை போய் இவன் கட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு என்ன பேச்சு பேசுற? தப்புதான்டா. வாயில சொல்லிட்டா என் அம்மாவுக்கு மனசளவில் என்ன வலி இருந்திருக்கும்? மூஞ்சிலியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா குணத்துலையும் நடத்தையிலையும் தான் இருக்கு. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா மரியாதை தானா கிடைக்கும். நீ யாராவது ஏதாவது நீ குறை சொன்ன வாயை உடைச்சிருவேன் பார்த்துக்கோ. இவ்வளோ நாள் போனா போது, எனக்கு நல்ல அப்பாவை கொடுத்துருக்கேன், என் அப்பத்தாவாச்சேன்னு பார்த்தேன். இனிமேலாம் நான் பார்க்க மாட்டேன். சரிடா பேராண்டி. நகரு நகரு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். பரவாயில்லடா ரமேஷ், சோனியாக்காக இவ்வளோ பேசியிருக்கே. நான் கூட என்னவோன்னு நினச்சேன். நான் பேசி நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அதெல்லாம் சோனி புரிஞ்சுப்பா ரமேஷ். நீ உன் ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்குறத நிறுத்தவே மாட்டியே. இதுக்கே இப்படி டயர்டானா எப்படி? ஐயோ சாமி, நான் அதெல்லாம் உங்கள் அளவுக்கு இல்லைப்பா. ஒத்துக்கிட்டா சரிதான். தங்கச்சிம்மா, அண்ணாக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுடா. உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் வக்காலத்து வாங்குறியே, அண்ணாக்காகவும். அந்த வேலை மட்டும் இங்கே நடக்காது. ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா உங்களால தான் நான் இவரை லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்ணேன்னு 2 பேருமே என்ன பிடிச்சிப்பீங்க. அப்படியெல்லாம் நடக்காதுடா. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே நினைப்போம், ஏன்டா இவங்களை லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்ணோன்னு. அப்போ நீ நினைப்பியா? மேக்ஸிமம் இல்லை. அப்படி நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பொருடா ரமேஷ், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட காதலை ஏற்றுக்க. புத்திக்கு புரியுது, மனசு கேட்க மாட்டேங்குது. இவ்வளோ நாள் பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்காம இருந்தேன், இப்போ காதல் வந்தது பாடப்படுத்துற. லவ் பண்ணுறவங்களாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் தான். எல்லாமே இக்கரைக்கும் அக்கறை பச்சை தான். அவங்கவுங்க கிட்ட போய் கேட்டால் தான் அவங்கவுங்க கஷ்டம் தெரியும். வெளியேந்து பார்க்குற நம்மளுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ லவ் பண்ணுறவங்களாம் சந்தோஷமா இல்லையா? ரமேஷ், சந்தோஷங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன்னு என்னோட மூடை செட் பண்ணால் நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன். நான் இன்னைக்கு டல்லாக இருக்கேன்னு மூடை செட் பண்ணி தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணால் உட்காந்து அழுத்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க வேண்டியதான். என்னவோ செல்ஃபோனில் போடுற சைலண்ட் மோடு மாதிரி சொல்கிறேன். ஆமாம் ரமேஷ், அப்படிதான். பிரெயினுக்கு ரீசைக்கிள் பின் தேவை. நம்மளுக்கு நெகட்டிவ் வைட் தர, நம்மளை கஷ்டப்படுத்துகிற எல்லாத்தையும் அதில் போட்டுடணும், ஒதுக்கி வச்சிடணும். நம்மளை சந்தோஷமாக என்ன வச்சுக்கிறோம் அதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணணும். அதுக்குன்னு நம்மளை கஷ்டப்படுத்துகிற எதுவுமே நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகாதா என்ன? வரும், வரவே வராதுன்னு நான் சொல்ல வரல. எல்லாமே எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குற, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அப்படிங்கிறத பொறுத்து தான். நீ தான் தெளிவாக இருந்துக்கணும், உனக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறதுல. போலாமா ரேகா? போகலாங்க. ரேகா, இந்த ட்ரெஸ் அப்படியே போறியா? வேற ஏதாவது கிராண்டாக போட்டுட்டு போ. மாப்பிள்ளை கூட ஃபர்ஸ்ட் டைம் போறீல்ல? இல்லைம்மா, இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. விடுங்க ஆண்டி, ஆவேஷ்டம் போல இருக்கட்டும். சாக போறவ என்ன ட்ரெஸ் போட்டா என்ன? மாப்பிள்ளையே உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, அப்புறம் என்ன? சாப்பிட்டாவது போமா? இல்லைம்மா, பசிக்கல, வந்து பார்த்துக்கிறேன். ஜூஸ் ஏதாவது போட்டு தர சொல்ல குடிச்சிட்டு போறேக்கா? வேண்டாம்னா விடுங்களேன், நான் வேணா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வச்சுக்கிறேன். ஓ ஐடியா அப்படியா? சரி சரி, போயிட்டு வாங்க. சாக போறவ சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன? போலாங்க. நீங்கள் உங்கள் காரில் வந்துடுங்க, நான் என் காரில் வந்துடுறேன். ஐயோடா, என் பிளான் எல்லாம் சொதப்பிடுமே. ரேகா, மாப்பிள்ளை கூட வெளியே போகிற 2 பேரும் ஒன்றா ஒரே காரில் போங்க. இல்லை மம்மி, ரிட்டர்ன் வரும்போது அவர் அப்படியே ஆஃபீஸ் போய்க்கலாம். நான் வீட்டுக்கு வரணும்ல, எதுக்கு அவருக்கு சிரமம்? நான் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன், அதுல எல்லாம் எனக்கு சிரமம். அவன் சொல்கிறாரு இல்லைம்மா, அவர் கூடயே போ. திரும்பி நீ வந்தாதானடி போறது, போயே சேர போற நீ. சரி போலாங்க. கடைசியா தடவை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க. என்னது? சொல்லிட்டு வாங்கங்க. சரி மம்மி, சரி டாடி, நான் போயிட்டு வரேன். சரிடா தங்க, பார்த்து போயிட்டு வா. டாடி, அப்பப்போ எங்கே இருக்கீங்கன்னு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தா. ஓகே டாடி. அப்பா? என்னம்மா? நத்திங் டாடி, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரேகா, போ. ஓகே மம்மி. விடுங்க ஆண்டி, இதுதான் கடைசி நாள் கடைசி நிமிஷம் உங்களை பார்க்கறது. இனிமே பார்க்க மாட்டாள, அதான். இன்னைக்கு யாருக்கு கடைசி நாள்னு பார்த்துடலாம்டா. ஏன் பேத்திவா சாகடிக்க கூட்டிட்டு போற? போலாங்க.
பாய் டாடி. பாய் மம்மி. ம் ஓகேடா தங்கம், சீக்கிரம் நல்லபடியாக போயிட்டு வாங்க. ம் ஓகே டாடி. என் பேத்தி என்ன நினைக்கிறா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறா? நான் கூட இருக்கேன்டா தங்கம், உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். சரி நீங்கள் கிளம்புங்க, சூன்யா வந்ததும் நான் வரேன். ம் கண்டிப்பாக சோனியா வருவாள்ல? வர்றா இப்போ கூட கண்டிப்பாக வருவா. ம் அப்போ ஜாலி. வாடா விக்கி போகலாம். ம் ஓய் விக்கி. சரி, சீக்கிரமா பார்த்து வந்துரு. ம் கேட்டியா ரமேஷும் அவங்க ஃபேமிலியும் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு? உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது ரேவதி. அப்புறம் ஏன் சோனியா உனக்கு கஷ்டப்படுத்துற? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உன்னையெல்லாம் போய் லவ் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணுறான் பாரு ரமேஷ், ரொம்ப பாவம் அவன். அவரோட காதலுக்கு நான் தகுதியானவளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவனோட அன்பை பாசத்தை நீ நிராகரிச்ச. உன்னை விட பாவப்பட்டவன் அன்னைக்கு யாருமே கிடையாது. ஒருத்தவங்களோட நம்பிக்கையை அவங்களோட பாசத்தை நிராகரிக்கிறவங்க வாழும்போதே செத்ததுக்கு சமம். ரேவதி. முடிவும் கீழே தாமா இருக்கு. சரி போலாமா? விதிய பாத்தியா ரேகா? நீ இப்படி கார்ல ஒன்னா சிவா கூட போகணும். ஆனா உன் நேரம் நீ ஏன் கூட வர? கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் அவர் கூட போவேன். இப்ப கூட நான் சொன்னதை நீ நம்ப மாட்டேறல. நம்ப மாட்டேன். நேர்ல பார்த்த நம்புவேன். அப்பவும் நம்ப மாட்டேன். சிவா தான் உன் மேல பைத்தியமா இருந்து இறந்துட்டான். இனி நீயும் அவன் மேல பைத்தியமா இருந்து இறக்க போற. அப்படி ஒன்று நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அதில் எந்த வருத்தமும் எனக்கு இல்லை. அப்படி ஒன்று நடந்தால் தானே நடக்க நான் விடுவேனா? இப்ப சாவோட விளிம்புல தான் இருக்க ரேகா நீ. ஆன் தி வே. சிவாவை பார்த்ததே இல்லை, உனக்கு அவன் மேல அவ்வளோ பாசமா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சாகுற நேரத்துல கூட திமிர விட மாட்டேங்கிறா. அங்கேயே நீ நான் எப்படி ரேகா? இங்க வந்தா தானே நீ சிவாவை பார்க்க முடியும். வா. வெயில் ஓவராக அடிக்கிறதுல உனக்கு வேணா மூளை குழம்பி போயிருக்கலாம். அது என் சிவாவே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அதான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற நீ, அப்படியே பயந்துக்கிற. வா இங்க. நான் பயந்துக்கிறேனா? சிவராமனோட பொண்ணு பயந்து நடுங்குவேனா? வசனம் பேசுனதெல்லாம் போதும், வா. பாத்தியா உன்னால என் சிவாக்கு வந்த நிலைமைய? சிவா, இது சத்தியமா நீ இல்லைல்ல? சிவா, உன் ரேகா வந்திருக்கான், எந்திரிச்சு பாருடா, எந்திரிடா. நான் எவ்வளோ தடவை சொன்னேன், அவள் டைம் பாஸ்க்கு தான் அவன் கூட கடலை போடுறா. அவள் உண்மையால உன்னை விரும்பல, நீ தாண்டா அவளை உருகி உருகி விரும்புறேன்னு நான் சொன்னனா இல்லையா? நான் சொன்னதெல்லாம் தப்பு தாண்டா. அவன் நிஜமாவே உன்னை விரும்புறா. எந்திரிடா சிவா, நானே உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொன்னா நம்புடா, எந்திரிடா. நான் இனிமேல் எப்பவும் உங்க 2 பேத்தையும் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டேன்டா. நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. காதலுக்காக உயிரையே விட்டுட்டேடா சிவா. என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டேடா. உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன்டா. உன்னை எரிக்கும் போது நானும் சேர்ந்து எரிச்சு போறேன்டா. உண்மையா அது ஏன் சிவா இல்லைன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை எரியும் போது நீயும் எரிஞ்சே போயேண்டா. வாரேக்கா, வந்து உன் சிவாவை பாரு. நான் வேணா முகத்தை காட்டவா? இல்ல, வேண்டாம். இல்ல ரேக்கா, கடைசி வரைக்கும் உன் சிவா யாருன்னே உனக்கு தெரியாம போயிடும்ல. அதுக்காகத்தான் இப்பவாவது கடைசி நிமிஷத்துலயாவது நீ அவன் முகத்தை பாரு. என்னால பார்க்க முடியாது. அப்புறம் கடைசி வரைக்கும் பார்க்க முடியலையேன்னு நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. அதுக்கு தான் சொல்றேன். இல்ல, வேண்டாம். சரி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன ரேகா, என் நடிப்பு எப்படி? இப்பவாவது இந்த பொண்ணு தான் சிவான்னு நம்புறியா? நீ நம்பலனாலும் நான் நம்ப வைப்பேன்டி. நீ இந்த பொண்ணை சிவா நினைச்சு கட்டி பிடிச்சி கதறி அழுகிறத நானும் பார்க்கணுமே. சரி, நம்ம அந்த சைடு போவோம். இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். இங்கேயே வெயிட் பண்ணு ரேகா, நான் போய் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டு வரேன். கடவுளே, இது நிஜமா ஏன் சிவாவா இருக்காது, இருக்கவும் கூடாது. இது யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும். என் பேத்தி எவ்வளோ அழகா யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட நல்லது நினைக்கிறா. உனக்கு போய் இந்த துஷ்டம் இப்படியெல்லாம் பண்ணுறானேம்மா. நீ நினச்சது சரிதாண்டா தங்கம். இது உன் சிவா கிடையாது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதடா தங்கம். என்ன இவ ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறா, அப்படியே நிக்கிறா. நாம நினைச்சது எதுவும் நடக்காது போல இருக்கே. அப்போ இந்த பாடி சிவான்னு இவ நம்பவே இல்லையா? ஏன் நான் அந்த அளவுக்கு நடிக்கலையா?
இவளை இப்படியே விட்டு ஆகாது. இன்னும் நல்லா நடிச்சு இவளை நம்ப வைக்கணும். அந்த அநாத பழத்தை எரிக்கும் போது இவளும் சேர்ந்து விழற அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் சசி. வரண்டி வரேன். நான் கத்துக்கிட்ட முட்டை வித்தியா இறக்குறேன். பாரு சிவா பாரு, உனக்காக இந்த ரேகா ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க மாட்டேங்கிறா. அவ நம்பவே இல்லை நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்ட அப்படிங்கிறத. என்னாலயே நம்ப முடியல. அப்புறம் எப்படி அவ நம்புவா? நீ இறந்தெல்லாம் போலடா சிவா. எங்க கூட தான், எங்களுக்குள்ள ஒன்னா நீ வாழ்ந்துட்டு தான் இருக்க. ரேகாவாவது நான் காதலிக்க மட்டும்தான் செஞ்சான். என் நிலைமைய நினைச்சு பாருண்டா. உன் கூடயே ஒன்னா ஒரே வீட்லயே இருந்திருக்கேன். நீ எந்த டைமுக்கு என்ன பண்ணுவ, எங்க இருப்ப, உன்னோட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட நினைவுகள் என்னை விட்டு போகவே போகாதுடா. ரேகா மேல நீயும் உன் மேல ரேகாவும் வச்சிருக்கிற லவ்வை விட நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் தான்டா அதிகம். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இருந்த என்ன இப்படி தனியா புலம்ப விட்டுட்டு போயிட்டேடா சிவா. துஷ்டனே போதும்டா நீ நடிச்சதெல்லாம். ரொம்பவும் சீன் போடாத. வேணா அந்த பொணத்தை எரிக்கும் போது நீயும் சேர்ந்து எரிஞ்சே போ. பச்சை பிள்ளடா அவ, என் பேத்தி. எம்பிஏ முடிச்சிருந்தாலும் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உலக அறிவே இல்லாதவ. குழந்தை மாதிரிடா அவ. என் பையன் அவளை எப்படியெல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தி வச்சிருக்கிறான். போய் நீ ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்தது இப்படியா ஒரு பொணத்தை பார்க்க? ச்சே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? என் தங்கத்தை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நீ ஒரு நாள் அனுபவிப்ப. என் பேத்தியோ என்ன மீறி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. பண்ணவும் விட மாட்டேன். என் பையனுக்கு விஷயம் தெரியாத வரைக்கும் தாண்டா உன் ஆட்டம்லாம். என் பையனுக்கு மட்டும் விஷயம் தெரியட்டும். அதுக்கப்புறம் உன் கதி அதோ கதி தாண்டா. கடவுளே, நான் என்னதான் செய்வேன்? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் விதிப்படி சில விஷயங்கள் நடந்தே தான் தீரணும் அப்படிங்கறதுக்காக என் கையை கட்டி போட்டு வச்சிட்டீங்களே. இல்லை நானே இந்த ராஜேஷை நான் கொன்றுவேன். ரேகா, கடைசியோ தடவை சிவாவை வேணா பார்த்துக்கோமா. இனி நம்ம மின்மயான போக வேண்டியதுதான். இல்லை நான்லாம் பார்க்க மாட்டேன். சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். டேய், ஏன் தங்கத்தையா துடிக்க விடுற? பார்த்துக்கிறேன்டா, பார்த்துக்கிறேன். ச்சே, என்ன இவன் என்ன பிட்ட போட்டும் அசர கூட மாட்டேறா. நம்புனால நம்பலையா? சரி, எதுனாலும் மின்மையா நம்ம போய் பார்த்துக்கலாம். என்ன ரேகா இங்கே நின்றுட்டு இருக்க? நம்ம சிவாவை உள்ள கொண்டு போயிட்டாங்க. ரேகா வா. நான் வர மாட்டேன். இங்கேயாவது நான் கடைசியா அவனோட முகத்தை உனக்கு காட்ட சொல்றேன். நீ பார்த்துக்கோ. வா ரேகா. யாருன்னு தெரியாதவங்க முகத்தை நான் ஏன் பார்க்கணும்? அது ஏன் சிவா இல்லை, நான் வர மாட்டேன். சொன்னா கேட்பியா கேட்க மாட்டியா? ஏன் இப்படி இங்க வந்துட்டு பிடிவாத பிடிக்கிற? எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க பாரு. யாரோ எவனோ பார்த்தா எனக்கு என்ன? ஆனாலும் ஒரு டேஷ்ன்ட்டு போக வேண்டியதுதான். வா என்னோட, நீ வந்துதான் ஆகணும். நான் வர மாட்டேன். என் கையை விடு. டேய், விடுடா அவளை. எவன்டா அவன்? நீங்களா? ஏய், நீ தானடி அவங்க எல்லாரையும் வர சொன்ன. டேய், இங்க பேசுடா. அவனும் எங்களையெல்லாம் வர சொல்லல. நாங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம். ஓ, பெரிய ரியல் ஹீரோஸ் இவங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை காப்பாற்ற வந்துட்டீங்க. நாங்க ஹீரோஸா இல்லைனாலும் மனுஷனாவது இருக்கோம். நீ அது கூட இல்ல. டேய், நான் யாருன்னு தெரியாம மோதுறீங்களா? நீ என்ன அவ்வளோ பெரிய பருப்பா? ஓவரா பில்டப் கொடுக்குற. டேய், என்னை ரொம்ப சொதிக்கிறீங்களா? மரியாதையா இங்கிருந்து எல்லாரும் போயிருங்க. போகாம நாங்க என்ன உங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு இங்கேயேவா இருக்க போறோம்? எங்க பொண்ணை வீடு நாங்க போறோம். அவ ஏன் பொண்டாட்டிடா? என்னோட ரேகா. சி மானங்கிட்ட பையலே, அடுத்தவன் பொண்டாட்டிய உன் பொண்டாட்டின்னு சொல்ற. முதல்ல கையை எடுடா. எல்லாம் மீறி போறீங்களா? அது நாங்க இல்ல, நீதான். எல்லாம் உன்னாலதாண்டி. ஒழுங்கா நான் கூப்பிடும் போதே உள்ள வந்திருக்கலாம்ல. ஏய், அவன் மேல கை பட்டுச்சு, நீ இன்னைக்கு செத்த. நீ கூப்பிட்டா வர்றதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியா? இப்போ இவ்வளவு தூரம் நான் வர வச்சுட்டேன்ல. அது நீ வர வைக்கல, நான் தான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன். உன்ன இனி ஏதாவது பேசின மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சிரும். மரியாதையா சொல்லு. என் சிவா எங்க? அவன் தான் செத்துட்டானே. போனமா உள்ள கிடக்குறானே. அவன் எரியும் போது வேணா நீயும் எரிஞ்சே போ. நான் தான் எரியணும். அவர் எப்படா போனாரு? போய் பேசினேன். ஏய், என் மேலேயே கைய வச்சிட்டீல. இப்ப பேசுடி, இப்ப பேசு. நீங்க ஏன்டா வேடிக்கை பாக்குறீங்க? இப்ப பேசுங்கடா. ரேகா, அவன் பிடியில இருந்து இந்த சைடு வா.
சொல்லுடா சொல்லு, என் சிவா எங்க? அவ கேட்கறாளடா, வாயை தர. சிவா எங்க? தரடா, வாயை திறந்து சொல்லு. எவ்வளோ கொடுத்தாலும் வாயை திறப்பனாங்கிறானே, என்ன பண்ணினா சிவாவை? இந்தா வாங்கிக்கோ. எங்க ரேக்காவையா கஷ்டப்படுத்துற? உள்ள கழுத்துல கத்தி வைக்கிறியா நீ? கத்தி ஏன்டா என் சிவாவை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துற? சொல்லி தொல்லடா. நல்லா கொடுங்க கொடுங்க. அவன் பண்ணதுக்கெல்லாம் இது பத்தாது.